ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு முதல் உணவா கொடுக்கக்கூடிய ராகி கூழ் எப்படி செய்யறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். குழந்தை பிறந்து முதல் 6 மாசம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற திட உணவுகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய முதல் உணவு தான் இந்த ராகி கூழ். இதுக்கு நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவே போதும் முத வாட்டி செய்யும் போது. இதை நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்றீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சிருங்க. ஏன்னா இது நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் செய்யணும். இல்ல நீங்க மத்தியான டைம்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஊற வச்சிருங்க. மினிமம் இது ஒரு 5 மணி நேரமாவது ஊறினா நல்லது. இதுல நிறைய தூசி இருக்கும், அதனால ஒரு 4-5 வாட்டியாவது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஊற வச்சுக்கோங்க. இப்ப இது கூட நான் 2 பாதாம் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தாங்க, நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்ப இது ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சுக்கலாம். மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். மிக்சியில நிறைய தண்ணி இருந்ததுனால நான் பாதி தண்ணியை இந்த பவுல்ல எடுத்து வச்சுட்டேன். நம்ம 2வது வாட்டி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்போ முதல் வாட்டி அரைச்சிட்டேங்க. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்சர் ஜார்ல சேர்த்து மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்து நம்ம இன்னொரு வாட்டி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். 2வது வாட்டியும் அரைச்சாச்சுங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 2 வாட்டி அரைச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். இதை இன்னொரு வாட்டி நம்ம இப்ப நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக இப்படி 2-3 வாட்டி ஃபில்டர் பண்றோம்னா அந்த ராகியோட தோலோட சேர்த்து நம்ம கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு சரியா டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் ராகியோட தோலோட சேர்த்தே நீங்க முளைக்கட்டி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு அப்படியே கொடுக்க பயமா இருக்கு. அதனால முதல்ல 1-2 வாட்டி இப்படி நம்ம 1 மாசத்துக்காவது இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ராகியை முளைக்கட்டி வச்சு அந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ராகி பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில இந்த ராகி பாலை ஊத்திட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கைவிடாம கிண்டிட்டே இருங்க. அப்படி என்ன ஈஸியா அது கெட்டியாகி வந்துடும். அதனால நல்லா கைவிடாம ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொதிக்க ஆரம்பிச்சதும் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுல இனிப்புக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ஹெல்த்தியான ராகி கூழ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை 6 மாசம் கம்ப்ளீட் ஆன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நீங்க வாட்டி கொடுக்கும் போது முதல்ல ஒரு வாரம் 10 நாளைக்காவது ஒரு பவுல் நிறைய வச்சு ஊட்டி விடாம முதல்ல ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்குங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது செரிமானம் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வயித்தாலெல்லாம் எதுவும் போகல அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க டெய்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி விடும் போதே நம்ம பாட்டுக்கு ஒரு பவுல் நிறையெல்லாம் ஊட்டி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி பேபி ஃபுட் ரெசிபீஸுக்கும் வெயிட் லாஸ் ரெசிபீஸுக்கும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.